சென்னையில கதிர வச்சுட்டு தனியா ஹேண்டில் பண்ணுறதுக்கும், இங்க மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் நெறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. எனக்கு நெறைய ஃப்ரீ டைம் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ வீட்ல நெறைய பேர் இருக்காங்களா, கதிர்குட்டிய பார்த்துக்கிறது, வீட்டு வேலை செய்றதுக்கும் மாமியார் இருக்காங்க, நான் இருக்கேன் அப்படின்றதுனால ரொம்ப ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. காலையிலேயே எல்லாரும் வயலுக்கு போயிட்டாங்க. ஸோ நானும் கதிரும் தான் வீட்ல இருந்தோம். காலிஃப்ளவர் இருந்தது. சரி அதில 65 போடலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சேன். கதிர்குட்டியும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவனுக்கு தூக்கம் வர டைம் ஆயிடுச்சு. மார்னிங் 10:00 ஆயிடுச்சு. நெறைய அவனுக்கு நெயில் வளர்ந்துட்டே இருக்குங்க. அவன் மேலேயும் பூரிக்கிறான், எல்லார் மேலேயும் அப்படியே பூரி பூரி விடுறான். ஆனா ஆனா அவனுக்கு நெயில் கட் பண்ணுறதுன்றது அவ்வளோ ஈஸியான டாஸ்க்லாம் கிடையாது. இப்போ வந்து சார் தூக்க கலக்கத்தில இருக்காரு. அதனால கம்முன்னு இருக்கான். ஸோ நெயில்லாம் ஒரு வழியா கட் பண்ணிவிட்டு அவன தூங்க வச்சாச்சுங்க. ஆனா எவ்வளோ நேரம் தூங்குவான்லாம் நம்மளால சொல்லவே முடியாது. சில நேரம் 1/2 அன் ஹவர் தூங்குவான். சில நேரம் 1 1/2 ஹவர்ஸ் கூட தூங்குவான். அந்த கேப்பில நமக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா, அத முடிச்சுட்டு வந்துர வேண்டியதான். இப்போ ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பனிக்காலம் இல்லையா? ஸ்கேல்ப் வந்து ஈஸியா ட்ரை ஆயிடுது. ஸ்கின்னுமே பயங்கர ட்ரையா இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஆயில் வச்சு தலை சீவிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஜென்ரலா நான் வந்து டெய்லிலாம் ஆயில் வைக்கிற அந்த பழக்கம்லாம் கிடையாது. டியூஸ்டேவும், ஃப்ரைடேவும் ஆயில் பாத் எடுத்துக்குவேன் நல்லெண்ணெய் தேய்ச்சு. அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால தாங்க ஆயில் வச்சு தலை சீவி முடிச்சுட்டு நான் வீடு தான் பெருக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே குட்டி பையன் எழுந்துக்கிட்டான். ஸோ அவனை அப்படியே பார்த்துக்கிட்டே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பெருக்கி முடிச்சிட்டேன். சென்னையில இருக்கும்போது மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளேயே தானே இருப்போம். அதனால இங்கே வந்ததுலேருந்து இந்த வெளியே வந்து ஜாலியா 2 பேரும் உட்காந்துக்கிட்டு சூப்பரா வேடிக்கை பார்ப்போங்க. இதாங்க எங்களுக்கு இப்போ ரீசென்ட்டா ஒரு சூப்பரான டைம் பாஸ்.